ஃபோட்டோ எடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்துருங்க. வரிசையாக போய் போடுறதுலாம் வாங்க. இன்றைய தினம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் மற்றும் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இங்கே மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் கழகத்தினுடைய வழிகாட்டியுமான எங்களின் தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற புரட்சி தலைவி அம்மாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் இன்றைக்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் சென்னையில் அங்கே புரட்சி தலைவிக்கு நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கே வேடசந்தூரிலே கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மற்றும் ஏனைய மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே வருகை தந்து மலரஞ்சலி செலுத்தி எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அளித்திருக்கின்ற திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் நிலவுல வங்கியினுடைய சேர்மனுமான எனது அன்பு சகோதரர் பசுமொன் அவர்களும் இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற எங்களது அன்பிற்குரிய அண்ணன் கூடலூர் கோபாலண்ணன் கழக பொருளாளர் அவர்களும் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் செல்வராஜ் அவர்களும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தொப்பம்பட்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த கீரனூர் பேரூர் கழக செயலாளர் துர்கீஸ்வரன் அவர்களும் தொப்பம்பட்டி ஒன்றியத்தினுடைய செயலாளர் காஜா மைதீன் அவர்களும் இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற வேடசுந்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் ராஜாங்கம் மற்றும் கந்தவேல் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரி மேனகா அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய இணை செயலாளர்கள் செல்வி மற்றும் முருகாம்பால் போன்ற அன்பு சகோதரிகளுக்கும் ஒன்றிய இளைஞரினுடைய செயலாளர் பாக்கியராஜ் மற்றும் ஊராட்சி கழக செயலாளர்கள் முருகேசன் சக்திவேல் பேரவையினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சக்திவேல் அதே போன்று வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற எரியோடு நகர்கழகத்தினுடைய செயலாளர் புல்லட் பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பசும்பன் அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற ஏனைய கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற மீனவரணியினுடைய செயலாளர் சின்னத்துறை அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மோகன் அவர்களுக்கும் ஏனைய அனைத்து பிரிவு சகோதரர்களுக்கும் ஒன்றியத்தினுடைய அவைத்தலைவர் சந்தானகிருஷ்ணன் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையின்படி எனக்கு பின்னாலும் கழகம் 100 ஆண்டுகள் ஆனாலும் ஆட்சி கட்டிலே இருக்கும் என்கின்ற ஆசையை தெரிவித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு அதை காப்பாற்றுகின்ற பணியில் தன்னை அர்ப்பணித்து தியாக வேள்வியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அண்ணன் அவர்கள் இந்த கழகம் ஒன்றுபட்டால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று பல்வேறு காலகட்டங்களில் அவர் எடுத்து கூறிய கருத்துக்கள் இன்றைக்கு கீழ்மட்டத்தில், அதாவது கீழ்மட்டம் என்று சொன்னால் பொதுமக்கள், மாற்றுக் கட்சியினர், அரசு ஊழியர்கள், அலுவலர்கள் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை தொண்டர்கள் அத்துணை பேரும் இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற சூழ்நிலையில் நம்மிடமிருந்து இன்றைக்கு திமுகவுக்கு இடம் விட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் தங்களுடைய தவறை எப்போது உணர்கிறார்களோ அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமரும் என்கின்ற சூழ்நிலை நிலவிக் கொண்டிருப்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவீர்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழகம் எங்கும் பல்வேறு மாவட்டங்களில் கழகத்தினுடைய உரிமையை காக்கின்ற பணியில் மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில கழக நிர்வாகிகளை நியமித்து இன்றைக்கு கழகத்தை எழுச்சியோடும் மிக பெருமைக்குரிய வகையிலும் கழகத்தினுடைய வழிகாட்டியாக அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் OPS அண்ணன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு ஆய்வு நடத்தியதில் தமிழகத்தில் முதல்வராக வருவதற்கு யார் தகுதியானவர் என்ற ஆய்வு நடத்துகின்ற பொழுது 53% பெற்று கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னணியிலும் அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் அவர்கள் 40% இடத்தையும் பெற்று இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு கருத்தை, மாபெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி
கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் என்கின்ற கோஷத்தோடு தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்று அம்மாவின் ஆட்சியை கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் அமைப்போம் என்கின்ற சூளுரையை அம்மா நினைவு நாளில் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் மாற்றுக் கட்சி நண்பர்களும் தோழமை கட்சி நண்பர்கள் அத்துணை பேரும் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தலைமையை ஏற்று செயல்படுவோம் என்கின்ற உறுதியினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை பேருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை மற்றும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.